Hi friends, இந்த வீடியோவில் நாம Lambda functions வந்துட்டு எப்படி delegatesோட கனெக்ட் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்துட்டு anonymous function ரிலேட்டடாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம arrow functions யூஸ் பண்ணுறது, அதாவது Lambda function எப்படி யூஸ் பண்ணுறங்கிற சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். ஸோ ஏற்கனவே க்ரியேட் பண்ணது மாதிரி நம்ம இன்றைக்கும் ஒரு delegates ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த delegates வந்துட்டு boolean data டைப்பை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம அதுக்குரிய நேம் வந்துக்கிட்டு கேபிட்டல்லே நம்ம கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டரில் இருந்து ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் கொடுத்துக்கலாம். டீனேஜர் சொல்லி கொடுத்துட்டு ஸோ இங்கே டேட்டா டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பாஸ் பண்ண வேண்டிய டேட்டா வந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ சேம் நேம் ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ மெத்தட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டு ஐடி நேம் ஏற்கனவே இருந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஏஜ் கொடுத்துக்கிறேன். இது டேட்டா டைப் வந்துட்டு இன்டீஜர் ப்ளஸ் கெட் செட் மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா, அசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு என் டெலிகேட்ஸ் நேமை வந்துட்டு கொடுக்கணும். ஸோ எஸ் டீனேஜர். ஸோ நேம் வந்துட்டு ஸ்மாலில் எஸ் டீனேஜர்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிகேட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி நேம் ஒன்று கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எந்த நேமும் இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணி இந்த அதாவது நான் இதை ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ் டாட் ஏஜ், அவரோட ஏஜ் வந்துட்டு பெருசாக இருக்கணும் 12 விட, அண்ட் அதே சந்தர்ப்பத்தில் எஸ்ட ஏஜ் வந்துக்கிட்டு சின்னதாக இருக்கணும் 20 விட என்று சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இதை வந்துட்டு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் வந்துட்டு நம்மளோட arrow ஃபங்க்ஷன், அதாவது lambda ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே எஸ்ன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அதாவது மறைமுகமாக இந்த எஸ்ன்னு சொல்கிறது நம்ம இங்கே கொடுக்குற இந்த டேட்டா, அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்டை கொடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் இந்த எஸ்ஸுக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் ஆவார். ஸோ அந்த எஸ்ஸை நான் நீங்கள் என்ன செய்கிறேன்டா, இந்த lambda ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த எஸ் டாட் ஏஜ், அவங்களோட ஏஜ் ஏற்கனவே நம்ம கொடுத்த அதே கம்பேரிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். 12 விட பெருசாக இருக்கணும் அண்ட் அதை கொடுத்துட்டு இப்போ அந்த எஸ்ட்டை ஏஜ் வந்துக்கிட்டு 20 விட சின்னதாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ வெரி சிம்பிள் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு லைன்லேயே வந்துட்டு நம்மளுக்குரிய ஃபங்க்ஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ முதலாவது நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸ்டூடெண்ட் ஓபிஜே ஈக்குவல் நியூ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்குரிய வேல்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குரிய ஐடி 1, அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குரிய நேம் ஸ்டூடெண்ட் 1, அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குரிய ஏஜ் வந்துக்கிட்டு டாட் ஏஜ். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 50ன்னு சொல்லி கொடுக்குறேன். 50 வயசில் ஸ்டூடெண்ட் இல்லை, ஸோ அதால் நான் மினிமம் ஒரு 30ன்னு சொல்லி கொடுக்கன்னு வந்துட்டு மேபி வேறு ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்டா 30ன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நான் இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி console டாட் ரைட் லைன்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ இங்கே நான் வந்துட்டு இஸ் டீனேஜர்ன்னு சொல்கிறேன். நம்ம அசைன் பண்ண, அதாவது நம்மளோட lambda ஃபங்க்ஷன் அசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுத்த நேமை வந்துட்டு இங்கே நான் கொடுத்துட்டு இங்கே நான் ஆப்ஜெக்டை கொடுக்கேன். இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை இங்கே நான் பாஸ் பண்ணி விடுறேன். பாஸ் பண்ணி விட்டதும் ட்ரூ ஆர் ஃபால்ஸாங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கன்சோல் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், console டாட் ரீட் லைன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள் என்ன அவுட்புட் வருதுண்டு. ஸோ இங்கே அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்ட்டு வருது. கண்டிப்பாக 30 ஏஜ் இருக்கிற ஒரு ஆள் டீனேஜர் கிடையாது இல்லையா. ஸோ நான் வந்துட்டு 18ன்னு சொல்கிறேன், இதை கொடுத்து விட்றேன். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தரம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போது எனக்கு ட்ரூன்னு சொல்கிற அவுட்புட் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நல்ல தெளிவாக கவனிச்சிக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஸ்டெப்ஸ் ஏற்கனவே செய்ததை விட மாற்றிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூசன் ஆகிறது இந்த ஏரியா தான். அதாவது ஈக்குவல் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம பராமீட்டராக கொடுக்குற அந்த டேட்டாவை நம்ம என்ன செய்கிறோம்னா டைரெக்டாக இங்கே நம்ம கொடுத்துக்கிறோம். அதாவது நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு டெலிகேட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதால அதுக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அசைன் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு நமக்கு இங்கே பராமீட்டராக வந்துட்டு நமக்கு சேரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ நான் இங்கே எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். பட் நான் இங்கே எஸ்ன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் அந்த ஃபங்க்ஷன்ஸை கம்பேர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ என்ன இங்கே ரிட்டர்ன் கொடுக்கலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லைனாக இருக்கும்போது ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் எதுவுமே நீங்கள் கொடுக்காத சந்தர்ப்பத்தில் இதில் ஃபங்க்ஷன்ஸ்ட அவுட்புட் வந்துட்டு இதுக்கு ரிட்டர்னாக ஆட்டோமேட்டிக்காக போய் இங்கே அசைன் ஆகிடும். ஸோ அதனால தான் இங்கே நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணாட்டி கூட நமக்கு இந்த கம்பேரிஷன்ஸ்ட அவுட்புட் வந்துட்டு நமக்கு கன்சோலில் டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே இருக்கும் வந்துட்டு. ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இதை விட இன்னும் சில டாபிக்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.